இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாசி மாத ராசி பலனை பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் பிப்ரவரி 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 9:40 இரவு மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு. பிப்ரவரி 13ஆம் தேதி மாசி மாதம் தொடங்குது. சூரியனின் அமைப்பால் மற்ற கிரகங்களின் மீது தாக்கத்தையும் சில கிரகங்கள் சேர்வதால் உருவாகும் யோகத்தையும் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். இந்த பதிவில் 12 ராசிகளுக்கும் இந்த மாசி மாதத்தில் என்னென்ன நடக்குன்றத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா 10ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கிறாரு. இந்த மாசி மாதத்தில் தொழில் நல்லா வேகமாக முன்னேறுது. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வீட்டில் 4ஆம் வீட்டு அதிபதி இருக்கிறாரு. நிலம் வீடு தொடர்பான பிரச்சனையிலிருந்து விடுபடுவீங்க. ரிஷபராசிக்கு ஏற்கனவே லாபஸ்தானத்தில் ராகு இருக்குது. தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துரும். இந்த சமயத்தில் சிந்திக்கும் ஆற்றல் அதிகரிக்கும். அரசு வேலைக்காக காத்திருந்தீங்கன்னா உங்கள் செவிகளுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். எதிர்பாராத தனவரவு உண்டாகும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுயமுயற்சி, சுய சிந்தனை இதிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். சாதனை படைப்பீங்க, கடினமாக உழைப்பீங்க, அதனால் வெற்றி அடைவீங்க. உங்கள்கிட்ட வெல்த்து நல்லாயிருக்கும், வருமானம் உயரும், ஒழுக்கம் மேலும். நேர்மறையான அணுகுமுறை காரணமாக வாழ்க்கை துணையுடன் இணக்கத்தை பேணுவீங்க. வேலை செய்கிற இடத்துல எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய பக்குவம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் மேம்படும், வெற்றிகள் குவியும். நிலுவையில் உள்ள வேலைகள் எளிதாக முடிப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிஷபராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் 10ல் சூரியன் இருக்கார், 9-8 கேது பகவான் இருக்கார், 7 குரு இருக்குது, 8-9 சுக்கிரன் போயிடுறாரு, 10 புதன் இருக்கார், 12 செவ்வாய் இருக்கார், 9 சனி இருக்கார், 3-2 ராகு இருக்கார். அதனால் சூரியன் குரு சுக்கிரன் செவ்வாய் மாத முற்பகுதியில் ராகு இவங்களோட சேர்ந்து நன்மையை தர்றாரு. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை நல்லபடி தான் இருக்குது. பணவரவு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெருகுது. உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிக்கொள்ளுது. பெண்களால் நன்மை உண்டாகுது ஃப்ரெண்ட்ஸ். புதிய ஆடை ஆபரணம் வாங்கினா இதுதான் தரணும். பெண்கள் விட்டுறாதீங்க இந்த சான்ஸை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையே இருந்த பிரச்சனையெல்லாம் விலகி 2 பேரும் சூப்பராக பரஸ்பர ஒற்றுமையோடு இருப்பீங்க. உங்களோட அண்ணன் தம்பி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களோட உதவி கூட உங்களுக்கு கிடைக்குது. உங்களோட சொந்த பந்தங்கள்னால நன்மைக்கு ஏற்படுது. குடும்ப தேவைகள் பார்த்திங்கன்னா ஒன்றொன்னா நடக்க போகுது. தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிக்கணும். தடைப்பட்ட திருமணம் கூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்துக்கிறது அவசியம். வெளியூர் பயணத்தின் பொழுது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்வது அவசியம். அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீங்க. உங்கள் ஆலோசனை நிர்வாகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். சில பேர்த்துக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இந்த சலுகைகளெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்கள்ட்ட செல்வாக்கு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக இருக்கும். சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது முதலீடு செய்யவோ தவிர்த்துருங்க. கலைத்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் உங்கள் வீட்டு கதவை தட்டும். சக கலைஞர்களால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் விலகும். உங்களை பற்றிய கிசுகிசுக்கள் இருந்தாலும் அதனால் பாதிப்பு இல்லை. மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் குறையும். கஷ்டப்பட்டு படித்தா மட்டுமே தேர்வுகளில் தேர்ச்சி பெற முடியும். ஆசிரியர்களின் ஆலோசனைகள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களாக இருந்தால் மகிழ்ச்சி தரும் மாதமாக இருக்கும். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவங்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ரொம்ப பெருசு. உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. நெய்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சொல்கிறத கேட்டு நடப்பாங்க. வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். பிப்ரவரி 18, 19, 20, 23, 24, 25, 27 இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நாளாக பார்க்கப்படுது.
மார்ச் 4, 5, 6, 7, 8, 9 சந்திராஷ்டம நாள். அதிர்ஷ்ட நாட்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 7 நாள் வருது. அதிர்ஷ்ட எண்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா 7, 9 இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இந்த காலகட்டத்தில் தட்சிணாமூர்த்தி குரு பகவான் தான். ஆஞ்சநேயருக்கு நீங்கள் கும்பிட்டா ரொம்ப நல்லது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நவகிரகங்களில் குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செஞ்சு வர உங்களுக்கு நல்லது ஏற்படும். சனிக்கிழமையில் அனுமனுக்கு அர்ச்சனை செஞ்சு அனுமன் சாலிசாவை படிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.